ஆ லாஸ்ட் லாஸ்டா உங்களுக்கு தரப்பட்ட நீங்க ரெடி ஆயிட்டு வரணும் என்று சொல்லப்பட்ட பகுதி என்ன? சவுண்ட் கேக்குதா? கொஞ்சம் இருக்க சரத், கொஞ்சம் இருக்க சரியா இதாயிக்கொள்ளட்டும். கேக்குதா சரத்? இப்ப சரி, லாஸ்ட் இப்ப வந்திக்குது. கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று வந்தேன். என்ன வேலை வந்தேன்? ஓ, அது மூன்று இது தந்தீங்க எனக்கு. அந்த மூன்று இது பார்க்க சொல்லி தந்தீங்க. முதலாவது என்ன ஆ, வகை? ஒன்று வசன இறுதியில வரும் இந்த சிக்கல்கள். அப்படின்னா அதுல என்னென்ன விஷயம் பாத்தீங்க? அதுல வர்றது நிறுத்துற இடங்களை பத்தி பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துல எத்தனை செகண்ட், எவ்வளவு நேரம் நிப்பாட்டணும்ன்றதெல்லாம். அதான் அதுல எத்தனை உம் எத்தனை இடங்கள் பாத்தீங்க? எத்தனை இடங்களுக்கு சொல்லி தந்தீராம்? இருக்கிற இடங்களுக்கு கீழே மூன்று இடங்கள். 3 இடங்கள். ஓகே, வெரி குட். முதலாவது என்ன? வசனத்தின் இறுதியில் ஒவ்வொரு இடத்துல சுக்குன் செய்யப்படுறது. ஆஹா. அங்கதான் பிரச்சனை. அப்ப ரெண்டாவது என்ன? ஆஹ் மத்த மத்துடைய அடையாளங்களில் எழுத்து சுக்குன். அதற்கு முன் மத்துடைய அடையாளங்களில் எழுத்துக்களில் ஒன்று ஏதாவது சரி வந்தா அந்த ம். இடத்துல எப்படி அதுக்கு முன் அதை எப்படி நிப்பாட்டுன்றது. இப்ப அந்த இடத்த எனக்கு 4, 5, 6ன்ற அளவுக்கு நீட்டுதல் வர்றது. இதெல்லாம் வசனத்துல கடைசியில நிப்பாட்ட சிக்கலை பத்தி தலைப்புகளை பாத்தீங்க அப்படியா? ஓ ஓ அப்ப விலை இது சின்னதுல முதலாவதையும் ரெண்டாவதையும் மிஸ் பண்ணிக்கிறீங்க. வசனத்துல இறுதி ஆ. என்ற பகுதியையும் வசனத்துல இறுதி மத்துடைய பகுதியும். மத்துடைய நீட்டுதல் தொடர்பான மத்துடைய இந்த அடையாளங்கள், நான் இப்ப உங்கள்கிட்ட எழுத்துக்கள் அது நான் உங்கள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தானே, வசனத்துல இறுதியில நிறுத்துதல் தொடர்பா எத்தனை பாத்துக்கிறீங்க? எத்தனை முறைகள் பாத்துக்கிறீங்க? அதான் கேள்வி. 3ன்னு சொன்னீங்க. 3 முறைகள் பார்த்தேன். அது 3 வந்து விட வரலையே. என்ன 3 அது? அது என்ன 3? வசனத்தில் நிறுத்துமதி ஓர் இடத்துல சுக்குன் செய்யப்படுறது. சுக்கூன் அப்படி ஒண்ணும் இல்லையே. பார்த்தேன். ம்ஹும். அதுல அதுல 3 என்ன? அங்கதான் கேள்வி, அதான் முக்கியம். வசனத்துல இறுதியில நிறுத்தல் முறைகள் 3 இருக்குது. ஓ ஓ வசனத்துல நிறுத்துற முறைகள் 3, அது 3 என்ன? ஆ, அதை நிறுத்தா, அதுக்கு நிறுத்துறது. அதுக்கு முன் இந்த மத்துடைய அடையாளங்களில எது சரி ஒன்று வாரது. அப்படி ஒன்று இல்லை. நான் ஒன்ன சொல்லி தாரனே. சரி. அடுத்த எல்லாத்தையும் சொல்லணுமா? வசனத்துல இறுதியில ம் நிறுத்தக்கூடிய இடத்துல ஃபதஹ் மத்து, ம் ஃபத்ஹத்தைன், அலிஃப் வந்துச்சுதண்டா, நாங்க எந்த இடத்துல ஆ நிப்பாட்டுறோமோ அந்த எழுத்தை நாங்க 1 செகண்ட் ம் அது 2 அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும். இது வசனத்துல ஓ ஓ இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள்ல முதலாவது முறை. ஆ ரைட். ஆ ஆ அப்ப ம் ரெண்டாவது சொல்லுங்க ம். பாப்போம். ரெண்டாவது முறை என்னண்டு? நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். இது வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள்ல ரெண்டாவது முறை நீட்டி தொடர்பான அடிப்படையில் அப்படியா? ஓ அதாவது அடுத்த பேரு அப்படி ஒன்று இல்லையே. அதை நீங்க சொல்றது ரெண்டாவது தலைப்பு. மொத்தம் 3 தானே பார்க்க சொன்னது. ஓ அது 3 சொல்லுங்க முதல்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது ஞாபகத்தியான்னு பார்ப்போங்க. போன கிளாஸ்ல 3 விஷயங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதானே. அது 3 ஓ சொல்லுங்களேன், first என்னன்னு பார்ப்போம். மது, கஸ்தூரி, லம்ம மது, அது அது வர்றது. நீங்க சரியா பார்க்கல. மத்துடைய அடையாளம். அப்ப இன்னும் சரியா பார்க்க இன்னும் குழப்பத்துல ஆயிடுங்க. அலிஃப், அலிஃப் எழுத்துக்கள். ஓ அலிஃப் சுக்குன் செய்யப்பட்டவா, சுக்குன் செய்யப்பட்ட யா. ம். ஒத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து, என்ன சொல்லி தந்தீங்க? நீங்க அது நான் ஒரு வந்தா கேள்வி ஒரு செகண்ட். நான் ஒரு கேள்வி ஒரு தான் கேட்டேன். செகண்ட். 10 12 சரி கொண்டு போறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். போன கிளாஸ்ல பார்த்துட்டு வர சொன்ன 3 தலைப்பும் என்ன? பத்தாம் மது ஒரு தலைப்பு, கஷ்டம் மதுன்னு ஒரு தலைப்பு, லம மதுன்னு ஒரு தலைப்பு, அப்படியா? அதான் பார்த்துட்டு சொன்னேன் அப்படியா? இது ஹசரத் கடைசி 3 வசனம் போட்டீங்க. அதான் இறுதியில் வரும் சிக்கல்கள் போட்டு இறுதியில் கட்டு.
உம் நீங்க 3 அடையாளம் போட்டீங்களே, வசனத்தின் இறுதியில வர சிக்கல்கள், நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் உண்டு. அதான் அது வசனத்துல இதுல வர சிக்கல்கள் அல்ல. சாரி, அது அஹ், அது மூணு தான் பார்த்துட்டு வர சொன்னது. நீ சொன்ன விஷயம் ஓ சரி. ஓ அதுல ஒன்று உம் சொல்லிட்டீங்க. வசனத்துல உம் இறுதியில வரக்கூடிய சிக்கல்ங்கிற ஒரு பெரிய தலைப்பு. அது கீழே நீங்க நிறைய படிச்சுக்கீங்க. ஓ நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் ரெண்டாவது எல்லாம் தலைப்பு, அது ரெண்டாவது தலைப்பு. நீட்டு தொடர்பான அடிப்படைகள். அடிப்படைகள்ங்கிறது ஒரு பெரிய தலைப்பு. அது கீழே நிறைய படிச்சுக்கிறீங்க. வசனம் ஒன்றை திக்காம ஓதுவதற்கான ஆ. வழிகள். அதுவும் கீழேயும் படிச்சுக்கிறீங்க. மூணு கீழேயும் படிச்சுக்கிறீங்களா? ஓ அதுகளைத்தான் பார்த்தேன் நஸ்ரத், எல்லாம் அதுகளை பார்த்து நீங்க பார்த்தது இப்ப எனக்கு விட வரல. இப்ப நான் முதலாவது கேட்டேன். முதலாவது சொன்னீங்க வசனத்துல இறுதியில நிறுத்துற ம், தொடர்பான அமைப்புகள் அடிப்படை. முறைகள் மொத்தம் எத்தனை ம், இது? மூண்டிக்குது. முடியுது. அதைத்தான் நான் பார்த்தேன். வசனத்தின் இறுதியில் ஓதுமிடத்தில் சுக்குன் செய்யப்படுறது உண்டு அப்படி ஒன்று இல்லையே. அது பார்த்தேன். முதல்ல அதுல இப்ப நான் முதல்ல சொல்லி தந்துட்டேன். இப்பதான் முதல்ல நான் என்ன முதல்ல சொன்னேன் அதுல வசனத்துல இறுதியில ம். நிறுத்து முறைகள்ல முதலாவது நான் இப்ப உங்களுக்கு சொல்லி சொல்லி காட்டினேன். எதுன்னு சொல்லுங்க பாப்போம். பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. அப்படி அதான் ஒன்று இல்லையே. நான் அப்பதான் சொன்னேன். இப்ப நான் அப்படி சொல்லலையே. ஃபத்தஹ் கஸ்டமர் தான் வந்து நான் நீட்டுதல், சொன்னேன் இப்போ. வசனத்தின் இறுதியில நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். அதல்ல அது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது என்ன? நான் அப்படி தலைப்புண்டு சொல்லலையே. நான் கேள்வி விளங்குதா? வசனத்துல இறுதியில நீ கடைசியில நிப்பாற்ற ஒழுங்குமுறைகள் உண்டிக்குதா? ஓ ஓ ஓ, நெருக்கிது அசரத். எத்தனை இருக்குது. இருக்குது? மூண்டிக்குது. மூண்டிக்குது. அந்த மூண்டையும் போயிட்டு ஓ பாத்தீங்க தானே. ஓ ஒரு ஓ, முதல்ல பத்தக ஓ. தெரிவிக்கீங்க. அங்க எங்க இன்னைக்கு ம், நீட்டு தொடர்பான அடிப்படைன்னு சொல்லி தலைப்பு உண்டு நீங்க சொல்றீங்க. ஆ. போய் நான் பார்த்தேன். நிப்பாட்டுற முறைகள். அதுல முதல்ல நான் போன கிளாஸ்ல கேள்வி தான் கேட்டேன். எப்படி நிப்பாட்டுனீங்க, ஏன் இப்படி நிப்பாட்டுனீங்க, கேள்வி தான் கேட்டு நிப்பாட்டினேன். ஓத வச்சு நீ கேள்விலாம் கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், இதுல நீ நிப்பாட்டுறதுல குழம்புறீங்க. கேண்டு ம், ம், நிப்பாட்டுறீங்க, ம், லேண்டு ம், பத்தாவதுன்னு வச்சு நிப்பாட்டுறீங்க. இப்படி நிப்பாட்ட இயலாது. ஏன்னா நாங்க முறைகள் படிச்சுக்கிறோம். முதலாவது முறை இப்படி ம், இருக்குது, ரெண்டாவது முறை இப்படி வந்தா இப்படி நிப்பாட்டணும், மூணாவது முறை இப்படி ம், வந்தா இப்படி நிப்பாட்டணும் என்று மூணு முறைகள் படிச்சுக்கிறோம். அது மூணும் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா நீங்க நிப்பாட்ட போகிற குழப்பம் வர மாட்டேன்னு சொன்னேன் நான். ம். சொன்னதானே நான் சொல்லி ஓ வசனத்தையும் ஓ. சொல்லி அது உதாரணத்துக்கு அது விளங்கப்படுத்தி போன கிளாஸ்ல. கண் முன்னால வாசிச்சு கொண்டு போனா வாய் அதை தொடர்ந்து ஓதுறது அதுதானே. அது வசனத்துல அடி- இறுதியில அடி- தொடர்பான இந்த நிப்பாட்ட தொடர்பான தலைப்புகளை படிச்சீங்க. ம். அடிப்படை. ஓ கண்ணுடைய வாசிப்பு கூடுதலாகப்படாது. அதன் வாயும் உச்சரிப்பும் ஒரே வேகத்துல சமப்படுத்தணும். சமனா வரணும்னு தானே சொல்லி தந்தீங்க எல்லாம். எல்லாம் சொல்லி தந்தீங்க. நான் எப்படி சொல்லி தரல நான்? எல்லாத்தையும் ஒன்றுக்கு ம், போட்டு மிக்ஸ் பண்ணி அச்சாராக்கி சொல்லி தரல நான். ஒவ்வொரு தலைப்பையும் படிச்சு நீ விளங்கப்படுத்தீங்க எப்படி தெரியுமா? வசனத்துல இறுதியில நிப்பாட்ட வேண்டிய முறைகளை கேட்கிற நேரம் மத்த பத்தி நீட்டுதல் ம், தொடர்பான அடிப்படை பத்தி அதுக்குள்ள போயிட்டு சொல்றீங்க. திருப்பி நான் வசனத்துல இறுதியில நிறுத்த தொடர்பான கேட்க போகல. வசனத்துல எப்படி தடுமாறாம திக்காம ஓதுற அந்த காரணங்களை வச்சு ம். கொண்டு திருப்பி அங்க சொன்னீங்க. வசனத்துக்கு இறுதியில் நிப்பாட்ட வேண்டிய முறைகளை கீழே அப்படியே நான் எல்லாம் பார்த்தேன். நஸ்ரத். ரெண்டு நாளா தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா பாக்குறதுல நீங்க பிரச்சனை. கேக்குறப்ப எனக்கு சொல்லிக் கொள்ளலாத. பாக்குறதுல பிரச்சனை. ஒவ்வொரு தலைப்புக்கு இருந்து நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாத்தீங்க. நான் அதான் ஒரு பிரச்சனை. தலைப்பு கீழே தான் நேத்து எல்லாம் பார்த்தேன். ஒரு அப்ப தலைப்பு நான் இப்ப கேட்டு வசன இப்ப வரல. இப்ப நான் நீங்க தலைப்பு கீழே பார்த்திருந்தா வசன தலைப்பு கீழே ஓ நீங்க நிறு வரல. இப்படி வருது இல்லையே. வசன வசன இறுதியில நிறுத்தக்கூடிய முறைகள். முறைகள் மூணு சொல்லிக்கிறீங்க. இப்ப நான் நீங்க முதலா சொல்லல. நான் தான் முதலா சொல்லி தந்தேன். என்ன? வசனத்துல இறுதியில பத்ஹத்துன்னு சொல்லி பத்ஹ் மத்து, இது பத்ஹத்தைன் அல்லது அலிஃப். நீங்க முதலாவது வந்தா. நிதானமா நிதானமா பாருங்க. நீங்க ம், அவசரமா பாக்குறீங்க, ஃபாஸ்டா ம், பாக்குறீங்க. உங்கள ஒண்ணும் அந்த கவனத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு வச்சுக்கொள்ள மாட்டீங்க. எல்லாம் சிதறி போயிருக்கு. மாறி ம். மாறி வருது. வசனத்தின் ஃபதஹ் இறுதியில் மத்து, ஃபதஹத்தைன், நிறுத்தக்கூடிய. கஸ்ரு மத்து, கஸ்ரத்தைன் எல்லாம் வாரல்ல. மூணே மூணு தான் வார. ஒன்று ஃபதஹ் ஓ, மத்து ஒன்று அல்லது வசனத்தின் சொல்றேன் நஸ்கர், கேளுங்களே. வசனத்தின் இறுதியில் நிறுத்தக்கூடிய எழுத்துல பத்தஹமது, பத்தஹத்தைன் அல்லது இல்லை. அலிஃப். பிள்ளையா? திருப்பி சொல்லுங்க. வசனத்தில் வரும் சிக்கல்கள் கூடியது மூணு இருக்குது. வசனத்தின் வசனத்துல அதான் நீங்க தலைப்பு உங்களோட பாஷையில இடத்துல வசனத்துல அஹ், வசனத்தில் வரும் நிறுத்தக்கூடிய சிக்கல்கள்னா பிளவு அப்படி அல்ல. வசனத்துல நிப்பாற்ற முறைகள் மூணு. நிறுத்த. ஓ, சரியா? உங்களோட பாஷையில நீங்க சொல்லி. வசனத்தின் இறுதியில் ம். நிறுத்தக்கூடிய எழுத்தில் எழுத்தல்ல. பத்தஹமது அல்லது பத்தஹத்தைன் அல்லது அலிஃப் வந்தா
அதே சுக்குன் வச்சு நிப்பாட்டுறது. இல்லை அது சுக்குனு நிப்பாட்டே இல்லை அங்க அதான் சொல்றேன் நீங்க அதை மிஸ் அதை பண்ணி நீட்டி பார்த்தீங்க. எல்லாம் வந்தால் ஒரு செகண்ட் ஆ நீட்டி ஓதுறது. ஒரு செகண்ட் நீட்டணும். இப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு தான் தெரிவிப்பீங்க, அப்பதான் நீங்க ஆஃப் பண்ணிக்கும். நீங்க ஒரு செகண்ட் நீட்டாம சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் செகண்ட் உங்களோட பாஷையில நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னொன்று பார்த்து பாடமாக்கி அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க சொல்ல போனீங்களா, நீ தடுமாறுறீங்க. இப்ப சும்மா சிம்பிளான சரி. விஷயம் இது, கதை கதை சொல்ற விஷயம் தான் இது. வசனம் கொண்ட ஓதுறோம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நிப்பாட்ட போறோம். அந்த நிப்பாட்டுற இடத்துல எப்படி நிப்பாட்டுற, இதுக்கு மூணு முறைகள். மூணு மூணு ஒரு மூணு செகண்ட் மெத்தட்ல ஏதாவது ஒரு முறையில நாங்க நிப்பாட்டலாம். இப்பதான் அதுல ஒன்றை சொல்லிங்க, இந்த ஒன்றாவது நான் தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், நீங்க சொல்லியும் இல்லை. இதை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லலாம் படுத்தினேன். இப்ப இது ரெண்டா. சிறப்பிப்பு டக்கு எனக்கு ஆ சொல்லக்குள்ள எனக்கு வந்துச்சு. சரி, இப்ப ரெண்டாவது என்ன, நீங்க வசனத்தின் பார்த்துட்டு வந்துட்டு இறுதி சொன்னா இப்படி இப்படி சொல்லல, நான் மறந்துட்டு சொல்லல, பார்த்துட்டு தான் நான் சொல்லணும். நீங்க இப்பதான் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க பார்க்க வந்தீங்க, நான் விளங்கப்படுத்த போய் தான் உங்களுக்கு விளங்குது. இப்ப இல்லாட்டி ஞாபகம் வருது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அதுல, சொன்னீங்க. வசனத்தின் இறுதியில் குண்டுதா வந்தா பெரிய தா ஆவா மாத்தி ஆ, ஆம், மாத்தி 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 சுக்குனை அமைக்கிறது. வச்சு நீ பாட்டுற, இது பரவாயில்ல, கொஞ்சம் அரைவாசி வந்துட்டே. மூணாவது என்ன, தூக்குன வச்சு நிப்பாட்டுற. அடுத்து வசனத்தின் இறுதியில் ஆம், ஒன்னாவது ரெண்டாவது அது ரெண்டு வர இல்லைன்னு சொன்னா கடைசிக்கு சுக்குன் வச்சு ஓதுறது. வெரி குட் வெரி குட். இப்பதான் ஒரு தலைப்பு நீங்க ஃபுல்லா பாத்தீங்க. இதான் இப்படிதான் சொல்லணும். இது கீழே மத்தியம் சொல்லப்பட டச் பண்ணப்படாது. திக்கி சரி தடுமாற்றத்திலோ சரி. இதுல முந்துறது பிந்துறது இடைவெளி வாரதெல்லாம் மிஸ் பண்ணப்படாது. இது ஒரு தனி தலைப்பு. வசனத்துல இறுதியில நிறுத்துதலோடு தொடர்பான விஷயங்கள் என்றது கீழே மூணு விஷயம் தான் நினைக்கிறேன். இது மூணு வெரி கிளியர் சார். இதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் என்ன, மத்தினோடு தொடர்பான பகுதி பாத்திக்கிறோம். ம். மத்து நீட்டுதல் ஆ தொடர்பான பகுதியை பகுதி பார்த்தோம். பாத்திக்கிறோம். அதுல முக்கியமான ரெண்டு தலைப்பு இருக்கிற, என்ன தலைப்பு பாப்போம். உம் எழுத்துக்கள் எழுத்துக்கள் அடையாளங்கள். அது மத்திர வகைகள். நான் கேட்டேன் மத்திய தொடர்பான பாடத்துக்கு கீழே பிரதானமான ம். பெரிய தலைப்புகள் ரெண்டு இருக்குது. என்னென்ன தலைப்புகள், மத்து மத்து நீட்டுதல் மத்துடைய மத்து மத்துடைய நீட்டுறது. அடையாளங்கள். மத்தியோட தொடர்பான பாடத்துக்கு கீழே பிரதானமான ரெண்டு தலை, நான் ஒன்று தலைனே. மத்திய கீழே ம். இருக்கிற ஒரு தலைப்பு, மத்தோடு ம். நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள், இது ஒரு தலைப்பு. அடிப்படைகள். அடுத்த சரி. தலைப்பு என்ன, ம். இதே கீழே நீங்க சொன்ன மாதிரி வரும். மத்திய எத்தனை வகைப்படும், மத்து ரெண்டு வகை. ரெண்டு வயதெல்லாம். ரெண்டு வகை. மத்துடைய எழுத்துக்கள் வெரி குட். அடையாளங்கள் எழுத்து அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அடையாளங்கள். பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து மூணு தானா, அடையாளங்கள். மூணு போசர இல்லையா, மூணு இல்ல நாலு இது. மத்து ஆ மத்தியினுடைய அடையாளம். அந்த மத்திர ம். அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் விடணும், மத்துடைய 3 செகண்ட். 3 செகண்ட் வரைக்கும். மத்திர எழுத்து சொல்லுங்க பாப்போம். அலிப் சுகுன் செய்யப்பட்ட வாவ் சுகுன் செய்யப்பட்ட யா. வெரி குட். இதுக்கு பிறகு நாங்க பார்த்த மத்திக்கு கீழே பார்த்த தலைப்பு என்ன, பத்தக மத்து கசர மத்து லம்ம மத்து ஒரு செகண்ட் நீட்ட வேணும் வந்தா. நான் கேட்ட சொன்னெல்லாம் முடிஞ்சுது. மத்தியண்டா நீட்டுகள், மத்திட வகைகள், மத்திய நீட்ட வேண்டிய அளவு எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு ஆ, ஆ, பின்னால மத்த பத்தி வேற என்ன பாத்திக்கிறோமா, ஆ, ஆ. இல்ல சரத். அவ்வளவுதானா. வசனத்தின் இறுதியில தொடர்பான அடிப்படைகள் தான் பார்த்தோம். அது எது கீழே பார்த்தோம், மத்தியக்கெல்லாம் பார்த்தோம். வெரி குட். வசனத்துல இறுதியில ஆ, நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். அப்ப அது நீட்டுதல் எங்க தொடர்பான வரும், அடிப்படைகள். என்ன பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். அதை பார்த்து வசனத்தின் இறுதியில ஓதும் இடத்துல ம் சுக்குன் செய்யப்பட்டா ம் சுக்குன் செய்யப்படுறது அது படுறது. ம். அதுக்கு முன் மத்துடைய அடையாளங்கள் அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று இது வந்தா வாரது. வெரி குட். ம், அதுக்கு முன்னுக்குள்ள ம், எழுத்த வருது. அது சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். நீட்டுறது நீட்டணும். நிப்பாட்டுறது. ஓ ஓ கடைசியில சுக்கூன் வச்சு ஓ. நிப்பாட்டணும். அதுக்கு ஆ. முன்னுக்கு மத்திய அடைய நா- எழுத்து அடைய வந்து அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து எத்தனை செகண்ட் நீட்டணும், 4 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டுதல் வேண்டும். செகண்ட் அல்ல, 4 நீட்ட 5 வேண்டும். 6 செகண்ட் அல்ல, 4 5 6 செகண்ட் அளவு. இல்ல, இ- அளவுகள் சாரி. அல்லது மூணு அளவுக்கு தான் செகண்ட். அல்லது 2 அல்லது 3 செகண்ட். செகண்ட். இந்த அமைப்புகள் ஓதுறதுக்கு தேவையா, பின்னால ஓதி கொண்டு போகல பிரச்சனை வந்தா திருப்பி அவ்வளோத்தையும் திரும்பிட்டணும். அப்ப திருப்பி சொல்லித்தாங்களே கொஞ்சம் மறந்துட்டு செய்யலாது. நான் திருப்பிண்டே கேட்கிறேன். சரி. நான் திரும்ப ஓதுற திரும்ப பார்த்து சரி ம். சரி 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 சரி. ஒவ்வொரு முறை ஓத போகல நீங்க பார்க்க தேவையில்லை, ஓத போகல நீங்க ஞாபகப்படுத்தணும்.
நீங்க வீட்டுல வந்துரு படிக்கிற நேரம் சும்மாவே வந்துரும். நீட்டுற இடங்கள் ஆஹா. இது நான் நீட்டுறேன் இந்த காரணத்துக்காக நீட்டுறேன் இதெல்லாம் அப்படி படிச்சுக்கிறோம்ண்டு படிச்ச விஷயங்களை ம், நீ ஞாபகப்படுத்தினால் திருப்பி நீங்க நோட்ஸ் பார்க்க தேவையில்லை. சரி, கடைசி தலைப்புக்கு வருவோம். நீட்டுதல் ஓதுற ம், சந்தர்ப்பத்துல இடையில ம், தடுமாறாம ம். ஓதுற முறைகள். எப்ப நாங்க ஓ, தடுமாறுற மேல் வரும் ரெண்டாயிரம் ஓ, 4 ஓ, காரணங்கள் பாத்திக்கிறோம். குறிக்க ஓ. சொல்லுங்க. ம். அது கண் முன்னாம வந்து போக வாய் அதை தொடர்ந்து ஓதுறது. கண் முந்தப்படாது. அப்படியா? வாய் தான் முந்தப்படாது ஓ, முதலாவது. வாய் முந்தப்படாது. வாய் முந்தப்படாது. வாயானது ஓ, பின்னுக்கு போகணும், கண் முன்னுக்கு பார்த்து கொண்டு போகணும். அப்ப எங்கட ஓதல் ஓ. தடுமாறாது. ரெண்டாவது, ம். ரெண்டாவது கண்ணுடைய வாசிப்பு கூடுதலா போகணும் வாய் விட. அப்படி உண்டு இல்லையே. அதானே பிரச்சனை. வாயை கண் விட கண் முந்தி பாஸ்டா. போகணும். அது இல்ல முதல்ல கண் சரி. முந்தி கண் போகணும். முந்தி போகணும். ஒன்று அது முதல்ல சரி. ம், கண் முன்னுக்கு ம், போகணும், வாய் பின்னுக்கு போனா எங்கட ஓதல் குழம்பாதுங்கிறது சரி. ரெண்டாவது என்ன? ம். வாயின் உச்சரிப்பு வேகத்துல உச்சரிப்பு வேகம் சமமாக வர்றது, சமப்படுத்துறது ஓ. வாயின் உச்சரிப்பு அப்படி ஒன்று இல்லை சமப்படுத்த. வேகத்துக்கு சமப்படுத்துறது. அப்படி ஒன்று சொல்லல. அப்படி கன்னட ஒன்று வேகத்துக்கு சமப்படுத்துறது இல்லையா? இல்ல. அது இல்லை சமப்படுத்தல் ஒன்றே இல்லை. என்ன சமப்படுத்துறது? கணக்கு பாடம் இல்லை சமப்படுத்துறது. ம், ம். ஆ, முதல் ரெண்டு சொல்லுங்க பார்த்து சார். முதல் ரெண்டையும் பார்த்துட்டு மூணாவது மறந்து அப்படியா? ம், இதை நீங்க தேடணும். நீங்க கொரோனால தேடினா இது ஞாபகம் நிற்கும். 3 4 ம், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது 4 ம். சந்தர்ப்பங்களையும் எங்களோட ஓதல் இடையில ம். தடுமாற்றத்தோட வரும், முட்டி மோதும், ஓ, நிற்கும். இப்படிலாம் மீக்காம ஓ, ஓ, மீக்கிறதுக்கு 4 விஷயம் மீக்கிற. முதலாவது நீங்க சொன்னது ஓ, சரி. ஒன்று ஒன்று ஓ, முந்துதல். இந்த தலைப்பு சரி. ஓ, ஓ. இரண்டாவது கண்ணு இரண்டுக்கும் கண்டு கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. சந்திக்கிறத உண்டு மீக்குது. அது உண்டு ஓ, அப்படி ஒன்று ஓ, மீக்குது. ரெண்டும் ஒரே ஓ. இடத்துல ஈகப்படாது. ரெண்டும் ஒரே நீக்கப்படாது. இடத்துல ஓ. நின்றுச்சுட்டா கண்ணும் வாயும் ஒரே இடத்துல நின்றுச்சுட்டா நீங்க சொல்லிக்கிறீங்க முதலாவது கடைசியையும். நல்ல பரவாயில்ல. இப்ப நடுவில் ரெண்டு ஈக்கணும். ம். கண்ணு வாய் ஒரே இடத்துல சந்திக்கிறது. சந்திக்கையும் படாது, ம், முந்தையும் படாது. வேற ம், ம், ம். இரண்டுக்கும் இடையில இடைவெளி கூடப்படாது. ஓ, இடைவெளி கூடப்படாது. ஓ, இடைவெளி கூடப்படா என்னன்னு தெரியும். நான் திருப்பி கேட்கல. அது ஓத போக்கல நான் பார்த்துக்கொள்வேன். சொல்ல கேட்போம். நாலாவது என்ன? சரியா. அதாவது கடைசி. ம் அதாவது கண்ணும் வாயும் ஒரே இடத்துல நிக்க கூடாது. அது சொல்லிட்டீங்க இப்ப. ஒரே இடத்துல இப்படி சந்திக்கப்படாது, ஒரு இடத்துல ஈக்கப்படாது எல்லாம் உண்டு. வேற வேற சொல்ல தடுமாற்றம் போறது தெரியும். தடுமாற்றம் இல்லாம ஓதணும். ஆ தடுமாற்றம் இல்லாம. தடுமாத்தம் இல்லாம தான் அதை இப்ப சொல்லி தர விஷயத்து. என்னென்ன விஷயங்களை ஓதாட்டி ஒரு தடுமாத்தம் வரும். அதான் கேட்கிறாரு வந்து. கண்ட திக்காம ஸ்பீட்டுக்கு ஓதுறது. நாங்க வாயால ஓத போறது. வாய் ஓ, ஓ. அப்படி ஓத போனா நடக்குமெண்டா தடுமாத்தம் வராது. ம். ஆனா உச்சரிப்பு ஒழுங்கா ஆ, வராது. அப்போ ஓதல் பிழை. ஆ, ஓ. கண்ட ஸ்பீடுக்கு வேணா பல பல பலன்னு தான் போகணும். நீ என்னத்தை ஓதின்னு உங்களுக்கும் தெரியாது, கேட்கிறார்களும் தெரியாது. கடைசி ஓதி முடிஞ்சு என்னத்தை ஓதினு சொல்லி ஒரு இதுவும் இல்லாம ம், இருக்கும். அப்போ அந்த இடத்துல நாங்க ம், கண்ட ஸ்பீடை குறைச்சி எங்களால எந்த ம், அளவுக்கு உச்சரிப்புல கவனம் செலுத்தி எங்களோட வாயால ஓத இயலுமோ அந்த ம். ஸ்பீடுக்கு நாங்க ஓதுறது. இதுதான் கடைசி. ஆ, ம். ரைட். பரவாயில்ல. சரி, போன சரி. கிளாஸோடவும் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிக்குது. சில இடங்கள் மறந்திருந்தாலும் நான் இந்த ஆ, அடுத்த ஸ்டெப் போக இயலும். ஆனா இது ம், ம், பின்னால வரக்கூடிய கேள்விகளுக்கு இன்னும் உங்களுக்கு உங்களை ஸ்திரப்படுத்தாது. இன்னும் நீங்க திருப்பி திருப்பி பழைய பாடத்தை கிண்ட வேண்டிதான் வரும். அப்ப அதுல நீங்க இன்னும் பார்த்து உறுதியா இன்னும் பார்த்து. ஆஹ், ம், பழைய விஷயங்கள் பார்க்க நேரம். நாங்கள் இன்றைக்கு புதிய பாடத்துக்கு வரோம். எங்களுக்கு இதுல இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களால பொதுவான வசனங்களாக ஓதுற பாடத்துக்குள்ள நாங்க போக ம், போறோம். இதுல மொத்தம் 13 பகுதிகள் இருக்குது. இந்த மொத்தம் 28 எழுத்துக்களையும் இந்த 13 பகுதிகளுக்கு ம், உள்ளாக நாங்க ம், ம். உச்சரிச்சு பழக வேண்டிய தேவை இருக்குது. இது எந்த ஒரு ஆஹா. எழுத்தும் அரபு எழுத்து ஓடல வராது. அலிபா தா அந்த ஓர்டருக்கு வராது. அப்ப என்ன ஓர்டருக்கு ஆஹா. வரும்? எந்தெந்த எழுத்துக்களுக்கு இடையில குர்ஆனை ஓத போக்குள்ள தொடர்பு இருக்குதோ அந்த எழுத்துக்களுக்கு இடையில தான் ம், நாங்க இந்த இதை ம். கொண்டு வருவோம். சரி, இதுல சரி. முக்கியமான விஷயம் என்னென்றால் சில எழுத்துக்களுக்கு இடையில் நெருக்கமான தொடர்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஆகவே அலிஃபை ஐனை நான் கொண்டு எடுத்துக்கிறோம்.
சின்ன தேய்க்கும் பெரிய ஆ தாக்கும் இடையில தொடர்பிக்கு அது ரெண்டும் ஒன்றுக்கு வரும். சின்ன ஹே பெரிய ம் ஹே ஹாக்கு இடையில தொடர்பிக்கு இப்படி எந்தெந்த எழுத்துக்களுக்கு ம் இடையில தொடர்பிக்குதோ அந்த எழுத்துக்களை நாங்க கிட்ட கிட்டவாக ம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுல முதலாவது ஆ நாங்க ஆ இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அலிஃப் என்ற எழுத்து. அலிஃப் என்ற எழுத்தை ம் உச்சரிக்கிறதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல இதுல தான் கேட்பேன், ஃபுல்லா கேள்வி கேட்பேன். ஆ பாடம் ஆ வீட்டில தான் போவோம். போன கிளாஸ்ல ரிவிஷன் ரெண்டே கேட்டது போல இன்றைக்கு உள்ளதை திருப்பி ம் அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேட்கணும். அப்பதானே உங்களுக்கு ஆ ஞாபகம் நிற்கும். அடுத்தது அது அடுத்த அதுக்கு ம் முன்ன கிளாஸ் ஒன்றும் தேவையில்லைன்னு இல்லை. அதுக்கு முன்னுக்குள்ளெல்லாம் ஓத ம் போகல திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி வரும். அப்போ நாங்க சரி ஓதுன நேரம் சரி அதுகளை தெரிஞ்சு கொண்டு விளக்கத்தோட நாங்க ஓதினோம்னா நாங்க பயப்பட தேவையில்லை, பாடமாக்க தேவையில்லை. ம் எங்களுக்கு மனசுல ம் சரி. இப்ப ஆ அலிஃப்ல ஆ உள்ள முக்கியமான விஷயம் என்னென்றால் அலிஃப்ட உச்சரிப்பை ம் உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல எந்த ஆ சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய ம் நாவை நாங்க தூக்கப்படாது. நாவானது அசைக்க கூடாது. நாக்க ஆ ஆ அசைக்காம தான் அலிஃபை நாங்க ம் உச்சரிக்கணும். ரெண்டாவது, அலிஃப்ட ம் சவுண்ட் வந்து தொண்டையில ம் முன்பகுதியில தான் வரணும், தொண்டைக்குள்ள இருந்து வரப்படாது. வாயில ஆ முன்பகுதியிலிருந்து மிச்சம் ஆரம்பத்துல ஆரம்ப பகுதியிலிருந்து வரணும், முன்னுக்கு அழைக்கிற ஆரம்ப ஆ பகுதியில வரணும். ஆ மூணாவது, ஆ அலிஃப்ட ஆ சவுண்ட் வானத்தை நோக்கி போக இயலாது. ஆ என்று வானத்தை நோக்கி ஆண்டு உச்சரிக்க இயலாது. அப்ப ஆ அது எப்படி வரும் என்றால் மேலிருந்து கீழ் நோக்கி சரிவான ஸ்டைலா வரும். அது எப்படி வரும்? ஆ அ. ஆ நாங்க இது வரைக்கும் ஆண்டு அலிஃப் ஓதுனா அது எங்களோட வாய் தான் மேல நோக்கி போறது, அது பிள்ளை. அலிஃப் அப்படி இப்ப கீழ் ஆஹா நோக்கி வரணும் என்ற சவுண்ட்ல. அடுத்த முக்கியமான விஷயம், அலிஃப் என்ற எழுத்துக்கு மாத்திரம் உரிய ஒரு சிறப்பான பண்பு உண்டு இது. ஏனைய ஆ எழுத்துக்களுக்கும் இல்லாத விசேஷமான ஒரு பண்பு. அது ஆ என்னென்றால் அலிஃப் ம் தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்திலிருந்து தெளிவாக ம் பிரிந்து ம் வரும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆ கொண்டு நுழைச்சு கொண்டு வராது. அப்படி நுழைச்சி ஆ வந்தால் அலிஃப்ட ம் உச்சரிப்பு இல்லாமல் போய்த்திடும். ஆ ஓகே. சரி சரி இப்ப நாங்க இதை குர்ஆன் பயன்படுத்தி குர்ஆன் ஓதுற இந்த இடத்துலயும் அது அலிஃப் வந்து தனியத்தான் தனியத்தான் வரும். தனி என்ற அர்த்தம் அந்த சொல்ல மட்டும் ஓதுறதல்ல, முன்னால ஓதிக்கொண்டு வார அந்த சொல்லிலிருந்து தெளிவாக பிரிச்சு எடுத்து ஓதும். சேத்தான் ஓதுவோம், ஆ வசனமாக ஓதுவோம், ம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆ நுழைச்சி கொண்டு ஓதாம தெளிவாக வேறுபடுத்தி நாங்க ஓதுவோம். ரைட். ஓகே. இப்ப நான் விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்களை வச்சு இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். போன கிளாஸ்லயும் பார்த்தோம், ஓதும் பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما وأ- وأما السائل فلا تنهر இப்ப ரெண்டு பேர்ல இது அம்மா அம்மான்னு ரெண்டு முறை ஓதுனீங்க, இதுக்கு பேர் தான் சொல்லிட்டு தடுமாறி கொண்டு ஓதுறேன்னு சொல்லி. ரைனா? சரி ஏன் தடுமாத்த வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா இப்ப என்ன ஆன்சர் பாப்போமே. ம். ஏன் அம்மா அம்மா ரெண்டு முறை ஓதுனீங்க? என்ன விட இல்ல மழை ரெண்டு முறை இது சரி ஓ அப்படியா? ஓ ஓ நான் அந்த இது சரியா வாரத்துக்கு வருதாண்டு எடுத்து பார்த்தேன் நஸ்ரத். அதுதான் இப்படி பட்டுச்சு. அந்த எதை எடுத்து அலிப்ப மின்னால உதத்துக்கு எடுத்து பார்த்தேன், அதுதான் அப்படி வந்து எடுக்க பாக்குறது பிடிக்க பாத்து என்ன கொப்பியா பேனியா கையில எடுக்கிறது எடுக்கையில என்ன தினத்தை எடுக்க பாத்தீங்க? இல்ல சரியா சொல்லுங்க. சரியான ஓத பார்த்தேன் நஸ்ரத். எதை ஓத பாத்தீங்க? இப்ப நான் அலிஃப் இப்படி நான் ஓத தொண்டையில பா மேலால ஓத தெரியுது. சரி. இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன ஓதத்தானே சொன்ன, ஓத பார்க்க சொல்லலையே. நான் ஓதுங்கன்றேன். இல்ல ரெண்டு முறை நான் அம்மா நான் அம்மாண்டு ஓதுனீங்க, ஏன் ரெண்டு முறை ஓதுனீங்க? அது ரெண்டு முறை ஓதினது. ஆ அம்மான்றத அம்மான்றத நான் ஓதினது சரியா ரெண்டாவது சரியாய்க்கு மட்டும் தான் மர டக்குன்னு ஓதினேன். அது அப்போ ஓ, அது அப்படியே இது முதலாம் முறை ரெண்டாம் முறை ஓதுற அப்படியா? ஒவ்வொரு வருஷம் இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு முறை சார், ஓதுன அப்படியா? இல்ல இல்ல சார், ஒருக்கா தான் ஓதுறது. ஆ இன்னைக்கு உனக்கு ஓதி ஓதி பார்த்து பட்டுச்சு டக்குண்டு. சாரி. எனக்கு சொல்லி சரி வரல. அந்த அந்த அது காரணம் என்னங்கிறத நீங்க அந்த அதுக்கு பேர் தான் நாங்க படிச்சோம் குர்ஆன்ல. தடுமாத்தம் இல்லாம ஓதுறன்னு படிச்சோம் கடைசியா, அதான் இது. அதான் பார்க்கணும், அதான் சொன்னேன் நான். இப்ப ஏன் தடுமாற்றம் வருதுங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க தடுமாறுனீங்க முதலாவது. கட் பண்ணி சரி ரெண்டாவது, சரி. இந்த ஈட உச்சரிப்ப அலிஃப்ல இருந்து ம். வேறுபடுத்தணும். அல்லது நீங்க இந்த இடத்துல வந்து தொண்டையால உச்சரிக்கிறீங்க. இந்த அலிஃபை உச்சரிக்கணும். ஹம்சாவும் அலிஃபும் ஒரே எழுத்து தான். ஆ ஹம்சாவும் அலிஃபும் சரி. ஒரே எழுத்து, ரெண்டுமே ம். ஈட உச்சரிப்புல தான் வரணும். ஈண்டு வரப்படாதா? ஈ தொண்டைக்குள்ள இருந்து வரல, அது வாயில முன்னுக்குள்ள இருந்து தான் வரணும். ஈண்ட தொண்டை எங்க இருந்து வருது? ஆ, ஈ அது தொண்டைக்கிளிந்து நான் ஓதி நிற்பேன். அதுதான் பிள்ளைன்னு சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்ன, அலிஃப் ஓதணும் எங்க இருந்து?
ஆரம்பத்துல இருந்து திருப்பி ஓதுங்க பாப்போம். தொண்டையில ஆரம்பத்துக்கு. ம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما مروة الممنون سوري அதெல்லாம் ياسر இப்படிதான் வருது. அதாவது وأما என்ன நீங்க அதுல அந்த அந்த وأما தலைப்பு கீழே ஒழுங்கா நீ படிக்கல, அதான் பிரச்சனை. அங்க படிக்காட்டி ஒரு பிள்ளைய தான் ஓதுவீங்க. وأما السائل فلا تنهر. இப்பயும் ஈட உச்சரிப்பு முன்னுக்கு வரல, தொண்டைக்குள்ள தான் வருது. இல்ல وأما السائل فلا تنهر. இந்த சாவை எத்தனை செகண்ட் நீட்டணும்? சாவ 2 செகண்ட். அது சரி. அப்ப அடுத்த பிரச்சனை மத்தியம் ஒழுங்கா படிக்கல. அசரத் சா சுகுன். சா- சாக்கு மேல என்ன ஓ, அடையாளம் இருக்குது? சுகுன் சுகுனும் பத்தகம் வந்து மிக்குது. சுக்கூனு ஃபத்தா மத்து மீ ரெண்டுமே இல்ல சீனிக்கு மேல. அப்ப அடையாளங்களும் பிரச்சனை. இப்ப அடையாளம் பார்த்த பாடத்து மறந்து போய் திருப்பி. அசரத் நான் வட்டம் போட்டிக்கிற சுகுன் சீன் சுகுன் சா இல்ல சுகுன் இல்ல இருக்கிற சத்து சத் சாணுக்கு மேல சுக்கூன் சத்து இல்லையே. சுகுன் இல்ல அசரத் சத்திக்குது. சத்து இருக்குது. சத்தம் ஃபத்தஹ் பத்தகம் மதுமா. வந்து அது சரி. ஃபத்தஹ் மது எங்க இருக்குது? ஃபத்தஹ் மது ஒன்று இல்லையே. பத்தகத்தைன் பத்தகத்தைன் ஃபத்தஹத்தைனும் பத்தகத்தைன். இல்ல. பாத்தீங்களா எங்கள் பிரச்சனை அடையாளங்கள் டோட்டலா மறந்துட்டு. சுக்கூன் தெரியாது, ஷத்து தெரியாது, ஃபத்தஹ் தைன் தெரியாது, ஃபத்தஹ் மத்தும் தெரியாது. சரி, சரி, தெரியும். சத்து சுகுன் சத்து தான் இருக்குது, சத்தும் பத்தகம். ஃபத்தஹ் கண்டு அடையாளம் போட்டு ஃபத்தஹ் கண்டா என்ன? அப்ப ஃபத்தஹ் கண்டதுக்கு நாங்க சொன்னோம். பத்தகத்தைன் பத்தகம் மத்து. இல்ல, நீங்க இன்னும் தடுமாறலாம் ஆகிறீங்க. அதான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட, நீங்க படிக்கிற விஷயம் எல்லாம் பின்னுக்கால தேவைப்படும். இப்ப நான் கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியாது. தெரியாதல நீட்டினது இப்ப இல்ல. பத்தகம் எங்க மத்து அசரத் அது தெரியும். ஃபத்தஹ் மத்தும் அல்ல, பத்தகம் ஃபத்தஹ தைனும் இல்ல, ஃபத்தஹாவும் அல்ல. நீ சொன்ன அப்ப மூணு இப்ப இல்ல. அப்ப எதுன்னு போயிட்டு ரெக்கார்ட தான் நீங்க கேட்கணும். நான் சொல்லி தரேன் அடையாளம் படிச்சாச்சு. இங்கதான் பிரச்சனை. ஓ ஓ. அப்ப வேண்டா திருப்பி நீங்க என்ன செய்யணும்? திருப்பி நாங்க உங்களுக்கு ம். ஒவ்வொன்றா திருப்பி வேணாம் படுத்தணும். அது பெரிய பிரச்சனை. அது அப்படி இதுக்காக வேண்டி பத்தகத்துன் ஆ பத்தகத்துன். ஃபத்ஹத்துன் ஓ இதான் முக்கியம். இப்படி ஒரு கேள்விக்கு ஓ ஓ, கேள்வி இருக்க போனா பத்தகத்துன். கடைசி ஒரு நாளைக்கு ஒரு சொல் தான் ஓத வேண்டி வரும். அது எனக்கு தெரியாது. ம். நான் சரி ஆரம்பத்துக்கு சரியா சரி. தெரியாத ஒன்றை கேட்கல, சொல்லித்தராத ஒன்று கேட்கல. அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் பத்தக உங்களுக்கு பத்தகத்துன். சொல்லித்தராத, படிச்சு தராத, உங்களுக்கு நேரத்தை செலவழிச்சு சொல்லித்தராத ஒன்றை கேட்கல. சரி சரி. ஹாய். ஓகே, திருப்பி ஒரு கவுதுங்க. ஈட சவுண்ட் வரணும். அது மட்டுமல்ல, ம். இன்னொரு பிழை இருக்குது. மேல ம். ஃபதஹ் துன் வந்தியா? ஃபதஹ் துன் வந்தா 3 செகண்ட் விட்டுரு அப்படியா? சீனுக்கு 2 செகண்ட். ஃபதஹ் துன் வந்தா 2 செகண்ட் விட்டணும் அப்படியா? ம். சரி, ஓகே. நான் இதுல நிப்பாட்டுறேன். இந்த வசனத்துல இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். அவ்வளவு கேள்விக்குமான பதில ரெடியா கொண்டு வரேன் அடுத்த கிளாஸுக்கு. நான் இந்த வசனத்துல நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு போற நான் பழைய படம் ஒண்ணு கிட்ட மாட்டேன். இந்த அதை ஆ, விளங்கப்படுத்துங்க, இதை விளங்கப்படுத்துங்க ஒண்ணு கேட்க மாட்டேன். அடுத்த வருஷத்துல நேரடியா எங்க வருவேன்? இந்த வசனத்துக்கு தான் வருவேன். வந்து நான் அன்றைக்கு கேள்வி கேட்டிக்கிறேனே, வட்டம் போட்டு ஒவ்வொரு கேள்வியை கேட்டிக்கிறேன். ஓ ஓ அடுத்த ஓ. கிளாஸ்ல வந்து இந்த வசனத்தை திருப்பி ஓத சொல்லுவேன். படிச்ச விஷயங்களுக்கு உள்ள நீங்க பிழை விட்டீங்க அப்படின்னால் திருப்பி கேள்வி ஆரம்பிக்கப்படும். இந்த வசனத்துல இருந்து முன்னுக்குள்ளே கேட்க மாட்டேன். இப்போ எனக்கு நீங்க நோட்ஸ் எல்லாம் விளங்கிக்கிறீங்கன்னா விளங்கிட்டு எல்லாம் பார்த்து விளங்கிக்கிறீங்க. அது உங்களோட நீங்க தேடி வந்துக்கிறீங்க. இதுக்கு பிறகு ஓதல்ல அந்த விஷயத்தை நான் பார்க்கணும். நாங்க படிச்ச சரி சரி விஷயங்களை ஓதல்ல பார்க்கணும். அப்ப இந்த வசனத்துல நான் சரி. வச்சுக்கிறேன். இதுக்குள்ள நிறைய கேள்வி ஆஹா. கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு. சரியா. ஆ? ம். அஸ்ஸலாமு இது ஒரு செல்லம் இன்னொருக்கா. இல்ல நேரம் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் படிச்சது. நீ ரெடி ஆயிட்டு வாங்க. சரி.